பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து அப்பா உம்முடைய நாமத்தை தொழுதுகொள்ள உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க, நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 46ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். 45ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏற்கனவே பார்த்தோம். யூதாவின் வீழ்ச்சிக்கு பின்னாக நடக்கிற சம்பவங்களை குறித்த காரியங்களை எல்லாம் நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். இப்போ 46லிருந்து 51 வரைக்குள்ள அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் 46லிருந்து 51 வரை எரேமியா பிற தேசங்களை குறித்து சொன்ன தீர்க்கதரிசன செய்திகளின் தொகுப்பாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை தொகுத்து பிற தேசங்களுக்கு எரேமியா என்னென்ன தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொன்னாரோ அதை தொகுத்து எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 46லிருந்து 51 வரை உள்ள அதிகாரங்களில் அதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் அதிகாரம் எகிப்துக்கு விரோதமாய் எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன செய்தியை நம்ம பார்க்க முடியும். 46ஆம் அதிகாரத்திலே 47ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியருக்கு விரோதமாய் எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன செய்தியை நம்ம பார்க்க முடியும். 48ஆம் அதிகாரத்தில் மோவாபியருக்கு விரோதமாய் சொன்ன தீர்க்கதரிசன செய்தியை பார்க்க முடியும். 49லே அம்மோனுக்கு விரோதமாய் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன செய்தி 49ஆம் அதிகாரத்தின் 1லிருந்து 6 வரை உள்ள வசனங்களே சொல்லப்பட்டிருக்கிறது. 49ஆம் அதிகாரத்தில் 7லிருந்து 22 வரை உள்ள அதிக வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்றால் ஏதோமியருக்கு விரோதமாக சொல்லப்பட்டுள்ள தீர்க்கதரிசன செய்தியை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 23லிருந்து 27 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தமஸ்குவிற்கு விரோதமாய் எரேமியா சொன்ன தீர்க்கதரிசன செய்தியை நம்ம பார்க்க முடியும். 28லிருந்து 33 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கேதேர் காதேசுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள். 34லிருந்து 39 வரை உள்ள வசனங்களிலே ஏலாமுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டுள்ள தீர்க்கதரிசன வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த 49ஆம் அதிகாரத்திலே மட்டும் 1லிருந்து 6 வரை அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 7லிருந்து 22 வரைக்கும் ஏதோமியருக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 23லிருந்து 27 வரைக்கும் தமஸ்குவிற்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 28லிருந்து 33 வரைக்கும் கேதார் காத்சோருக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 34லிருந்து 39 வரை உள்ள வசனங்களை ஏலாமுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசன வார்த்தைகள் எரேமியா சொன்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 50-51 அதிகாரங்களிலே பாபிலோனுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். இந்த அதிகாரங்களை நீங்கள் வீடுகளிலே வாசித்து அதை தியானிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். 46ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் எரேமியாவிடம் அதாவது எகிப்தை குறித்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லிவிட்டு எகிப்துக்கு விரோதமாய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லிவிட்டு 27-28 வசனங்களை இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்கிறார். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சன்னதி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவாரில்லை. ஒரு நாள் வரும், நான் அந்த நாளிலே சிறைப்பிடிப்பின் தேசத்திலிருந்து யாக்கோபை விடுவித்து கொண்டு வருவேன். அவன் அப்ப எப்ப இருப்பானா, அமைதியோடும் சாங்கோபத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவாரில்லை. அவனை தத்தளிக்க பண்ணுவதற்கு யாரும் இல்லாதபடி அவன் அமைதியோடும் சாங்கோ
கோபத்தோடும் இருக்கிற ஒரு நாள் வரும் என்பதை 27வது வசனத்திலே பார்க்கிறோம். 28வது வசனத்திலே, என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். அதாவது ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எல்லா ஜாதிகளையும் நிர்மூலமாக்குவேன். உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். ஆனால் உன்னை என்ன செய்வேன்? மட்டாய் தண்டிப்பேன். ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரையும் ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். ஆனால் ஆண்டவருடைய ஜனத்தை ஆண்டவர் அவர் அண்டை திரும்பும்படியாக, அவர் பக்கம் இழுக்கும்படியாக அவர் ஜனங்களை மட்டாய் தண்டிக்கிறவராக காணப்படுகிறார். இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். 47 பெலிஸ்தியருக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 48வது அதிகாரத்தில் மோவாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம பார்க்க முடியும். 49 தான் நம்ம பார்த்தோம். அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏதோமுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தமஸ்குவுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கேதார் காத்சோருக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலாமுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி புற ஜாதிகளுக்கு விரோதமாய், புற தேசங்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் உங்களை நிர்மூலமாக்குவேன். நீங்கள் எருசலேமை இப்படி நடத்தினீங்க, என் ஜனத்தை நீங்கள் இதெல்லாம் செய்ததினால நான் இப்படியெல்லாம் உங்களை தண்டிப்பேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பின் செய்தியை ஆண்டவர் கொடுத்து விட்டு, இந்த காரியங்களையெல்லாம் நான் வாசித்து பார்க்கும்போது, அதாவது எகிப்துக்கு சொல்லிவிட்டு அந்த 26வது வசனத்திலே சொல்லுகிறார், அது பூர்வ காலத்தில் இருந்தது போல குறியேற்றப்படும். அதற்கு பின்பு நான் நிர்மூலமாக்குவது நிச்சயம், உங்களை தண்டிப்பது நிச்சயம். ஆனாலும் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே பூர்வ காலத்தில் இருந்தது போல நான் குடியேற்றப்படும் என்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையும் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக 48ஆம் அதிகாரத்தில் மோவாபை குறித்து சொல்லிவிட்டு கடைசி வசனத்திலே 47வது வசனத்திலே சொல்கிறார், கடைசி நாட்களில் மோவாபின் சிறையிருப்பை திருப்புவேன். கடைசி நாட்கள் வரும், அந்த நாட்களில் நான் உங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் சொல்லிவிட்டு 6வது வசனத்திலே சொல்லுகிறார். 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பையும் அதற்கு பின்பு, இந்த செய்தியெல்லாம் நடக்கும், அதற்கு பின்பு அம்மோன் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக 49ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில், கடைசி நாட்களில் நான் ஏலாமின் சிறையிருப்பையும் திருப்புவேன். நான் உங்களை தண்டிப்பது நிச்சயம். நீங்கள் என் ஜனத்துக்கு விரோதமாக செயல்பட்டீங்க, நான் உங்களை தண்டிப்பது நிச்சயம். நான் உங்களுக்கு விரோதமாக என் கரத்தை நீட்டுவது நிச்சயம். ஆனாலும் கடைசி நாட்களில் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். பூர்வ காலத்தில் இருந்தது போல உங்கள் தேசங்களும் குடியேற்றப்படும் என்று புற ஜாதிகளுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த காரியங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் நம்மை தண்டிக்கிற தேவன், நம்மை கடிந்து கொண்டு சிட்சிக்கிற தேவன் தான். ஆனால் அவருடைய உருக்கமான இரக்கங்களினால அந்த புறஜாதிகளுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை கொடுப்பார் என்றால், ஆண்டவருடைய சொந்த ஜனமாயிருக்கிற நமக்கும் ஆண்டவர் எப்படி கரிசனை உள்ளவராய் நம்மிடத்தில் நடந்து கொள்வார் என்பதை இந்த காரியங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும்போது நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் பூர்வ காலத்தில் இருந்தது போல சிறையிருப்பை திரும்ப பண்ணி புறஜாதிகளையும் குடியேற்ற பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறதை நாம் இந்த அதிகாரங்களை சற்று கூர்ந்து கவனித்து வாசித்து பார்த்தோம் என்றால் இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ள முடிகிறதாய் காணப்படுகிறது. இனி 50ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் கடந்து வரும்போது 50-51ஆம் அதிகாரங்களில் ஆண்டவர் எதை குறித்து சொல்லுகிறார்? பாபிலோனுக்கு விரோதமாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிறார். அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தான் யாருக்கு? ஆண்டவர் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் உங்களை தண்டிப்பார் என்று என்ன சொல்லுகிறார்? வாக்கு ஏற்கனவே
என்ன செய்திருக்கிறார்? தீர்க்க தரிசனமாய் எரேமியாவின் மூலம் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நேபுகாத்நேச்சாரை ஆண்டவருடைய ஊழியக்காரராக பார்த்து அவருடைய சொந்த ஜனமான இஸ்ரவேலை தண்டிக்கும் ஆயுதமாக பயன்படுத்தினது ஆண்டவர் தான் பாபிலோனை. ஆனால் ஆண்டவருடைய தீர்மானத்துக்கு, ஆண்டவருடைய செயலுக்கு விரோதமாய் மிஞ்சி செயல்பட்ட போது அந்த ஜனங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்ப்பை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இவ்வளவு பெரிதான தீர்ப்பு இந்த பாபிலோனுக்கு வர இந்த 50-51 அதிகாரங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் பாபிலோனை நான் என்னென்ன செய்வேன், இப்படியெல்லாம் தண்டிப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் என்று அநேக காரியங்களை சொல்கிறார். இதற்கு காரணம் என்ன? இந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய காரணம் என்ன அப்படின்னு நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் 52ஆம் அதிகாரத்திலே கொண்டு சற்று நம்முடைய சிந்தையை திருப்புவோமானால் 52ஆம் அதிகாரத்தின் அந்த 52ஆம் அதிகாரத்தில் சிதேக்கியா ராஜாவை எப்படி சிறைபிடித்தார் என்பதை குறித்து ஒரு 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதற்கு பின்பாக 12ஆம் வசனத்தில் 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவற் சேனாதிபதியான நெபுசராதான் எருசலேமுக்கு வந்தான். அவன் நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசு எழுகிற அது 19வது வருஷம். எனது ஃபஸ்ட்டு எப்போ 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே தேசத்தை கொள்ளையிட்டு ராஜாவை சிறைப்பிடித்து அது கண்களை கெடுத்து ஏழைகளாகி விதவைகளாகி ஒரு சிலரை மட்டும் தேசத்தில் குடியேற்றி விட்டு சிறைபிடித்து கொண்டு போன அந்த நேபுகாத்நேச்சார் திரும்ப அவருடைய சேனாபதி ஆகிய நெபுசரதான் என்கிறவரை திரும்ப என்ன செய்கிறார்? எருசலேமுக்கு எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள். எல்லாரையும் அந்த எருசலேமை நிர்மூலமாக்கி விட்டார்கள். இருந்தும் அந்த ராஜாவினால் என்ன செய்ய முடியவில்லை? பொறுக்க முடியாதபடி 13வது வசனத்தை சற்று கவனித்து பார்த்தோம் என்றால் அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போட்டான். காவற் சேனாதிபதியோடு இருந்த கல்தேரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். ஜனத்தின் ஏழையான சில அப்படி என்ன செய்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்தை கூட அவர்களால் விட்டு வைத்து விட முடியவில்லை, அதையும் சுட்டெரித்து விட்டார். ஜனத்தை நீங்கள் சிறைபிடித்து ஆண்டவர் அனுமதித்தது உண்மைதான். நீங்கள் கொள்ளையாக்கி கொள்ளும்படி இஸ்ரவேல் ஜனங்களை யூத ஜனங்களை எருசலேமை சூறையாடும்படி ஆண்டவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு அனுமதி கொடுத்தது உண்மைதான். ஆனாலும் மிஞ்சி செயல்படுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அந்த அரண்மனை தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்கிறார்கள்? சுட்டெரித்து போட்டு 17வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த ஆலயத்தில் இருந்த உச்சிதமான எல்லா பொருட்களையும் வெண்கலம், பொன், வெள்ளி எல்லாவற்றுக்கும் கணக்கே இல்லை. தாவீது அன்றைக்கு சேகரித்து வைத்தார். அதை வைத்து சாலமோன் அழகாய் கட்டின அந்த ஆலயத்தின் எல்லா பணிமுட்டுகளையும் எல்லா காரியங்களையும் கொள்ளை பொருளாக கொள்ளையிட்டு கொண்டு போன சம்பவம் இது. ஆண்டவர் ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை ஆண்டவர் கெடுப்பார் என்பதற்கு இதுவே சான்று. ஆண்டவர் நீ தேசத்தை கொள்ளையிட்டது உண்மைதான், ஆனாலும் ஆலயத்தையும் சுட்டரித்து போட்டு ஆலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் சூறையாடி கொண்டு போன காரணத்தினால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த தேசத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீர்ப்பு செய்கிறார். 50-51 அதிகாரங்களை சற்று கவனித்து வாசித்து பார்த்தோம் என்றால் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4-5 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாட்களிலும் அக்காலத்திலும், அதாவது பாபிலோன் சிறைப்பட்டு போகும், பாபிலோனுக்கு கொடிய இடுக்கண் வரும், அந்நாட்களிலும் அக்காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் வருவார்கள், அவர்களும் யூதா புத்திரரும் ஏகமாய் அழுது நடந்து வந்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள் என்று சொல்லுகிறார். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினாலே நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம். ஒரு நித்திய உடன்படிக்கையை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார்.
தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு நித்திய உடன்படிக்கையை கட்டளையிட்டிருக்கிறாரே. அந்த நித்திய உடன்படிக்கையினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தரோடு சேர்ந்து கொள்ளுகிற ஒரு நாட்கள் வரும். அந்த நாட்களில் அவங்க சியோனுக்கு நேராக முகத்தை திரும்பி சியோனுக்கு போகிற வழி எதுவென்று கேட்டு விசாரிப்பார்கள். சியோனுக்கு போகிற வழியை கேட்டு விசாரித்து ஆண்டவர் வண்டி நெருங்குகிற ஒரு நாள் வரும். அந்நாட்களிலே நான் பாபிலோனை என்ன செய்வேன்? சங்கரிப்பேன் என்று ஆண்டவர் அந்த காரியங்களில் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 17வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால் 50ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நெபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். முதல்ல அசீரியா அந்த 10 கோத்திரமாகிய வடக்கு ராஜ்யத்தை என்ன செய்தான்? பட்சித்து போட்டான். ஆனால் இந்த நாட்களே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் யூத ஜனங்களாகிய தெற்கு ராஜ்யத்தை என்ன செய்கிறார்? அதன் எலும்புகளை முறித்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மேல் வைராக்கியம் உள்ள தேவனாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாபிலோனுக்கு வருகிற அழிவை குறித்து அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 18வது வசனத்திலே ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்றவற்றால், இதோ நான் அசீரியா ராஜாவை தண்டித்தது போல் பாபிலோன் ராஜாவையும் அவன் தேசத்தையும் தண்டித்து இஸ்ரவேலே அதன் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலுமே எப்ராஹிமிலும் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதன் ஆத்மா திருப்தியாகும். அந்நாட்களிலே காலத்திலேயும் இஸ்ரவேலின் அக்கிரமம் தேடப்பட்டால் அது காணாதிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேலிலே அக்கிரமங்கள் நீங்கள் தேடப்பட்டால் அது காணாதிருக்கும். யூதாவின் பாவங்கள் தேடப்பட்டாலும் அவைகள் கிடைக்காதிருக்கும். நான் மீதியாக வைக்கிறவர்களுக்கு மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைராக்கியமுடையவராய் ஆண்டவர் பாபிலோன் தேசத்தை தண்டிக்கிற தேவனாக செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். 11வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்க எப்படிப்பட்ட அழிவை ஆண்டவர் பாபிலோனுக்கு தருவார் என்று 51ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள், கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. ஆண்டவருடைய ஆலயத்துக்காக எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார் என்பதை பாருங்கள். ஆண்டவர் கொடுத்த காரியத்தை, ஆண்டவர் கொடுத்த நியமத்தை மிஞ்சி பாபிலோன் செயல்பட்டு ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்ததினால அவர் இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 17, 18, 19 வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா, விக்கிரகங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம், ஆண்டவர் ஏன் இதை செய்கிறார் என்பதை அதை நாம் வாசித்து பார்த்தால் கண்டுகொள்ள முடியும். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள், தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை, அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையாயிருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். அந்த விக்கிரகங்கள் என்னது? மாயையும் மகா எத்துமான கிரியைகளாயிருக்கிறது, அவைகள் விசாரிக்கும் பட நாளிலே என்ன செய்யும்? அழிந்து போகும். ஆனால் யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளை போல அல்ல, அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர், இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமுடையவர் என்ன சொல்லுகிறார்? அவர் யாக்கோபின் பங்காயிருக்கிறவர், விக்கிரகத்தை போல ஒத்தவர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த தேவன் விக்கிரகங்களுக்கு ஒத்தவர் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? சர்வத்தையும் உண்டாக்கினவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாக காணப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளை பாருங்கள். நீ எனக்கு தண்டாயுதம். இஸ்ரவேல் 20வது வசனத்திலிருந்து 51ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன், நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன், உன்னை கொண்டு குதிரையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு இரதத்தையும் இரத வீரனையும்
நொறுக்குவேன், உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன், உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனுக்கு கல்தே தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சியோனில் செய்த அவருடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன், உன்னை கொண்டு நான் இந்த காரியங்களை எல்லாம் செய்வேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். குதிரை வீரரையும் நொறுக்குவேன். ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் படைத்தவர். இந்த காரியத்தை வாசிக்கும் போது என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனைனா என்ன செய்வோம்? அப்பாவும் பிள்ளையும் எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்குவோம். ஆனால் மற்றவங்க முன்னால மற்றவர்கள் முன்னால் அந்த அப்பாவும் பிள்ளையும், அப்பாவையும் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டான், பிள்ளையையும் அப்பா எந்த சூழ்நிலையிலும் எந்த பிள்ளைகளையும் அந்த தகப்பனானவர் என்ன செய்ய மாட்டார்? விட்டு கொடுக்க மாட்டார். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல செய்கிறார். எனக்கும் என் பிள்ளைக்கும் என்னுடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரச்சனை இருக்கலாம், என்னை அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் நோகடித்திருக்கலாம், ஆனால் புற ஜாதிகள் முன்பாக நான் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதற்கான சான்றான வார்த்தைகளை தான் நாம் இந்த இடங்களிலே வாசிக்க முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது பல அடிகளையும் பல தவறுகளையும் தந்து ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்ப்பது நிச்சயம். ஆனாலும் ஆண்டவர் எந்த இடத்திலும் நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை வெட்கப்படுத்தாத தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக சாட்சியாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நாம் நிறைவு செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த காரியங்களை எல்லாம் பாபிலோனுக்கு விரோதமான தீர்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் எழுதிவிட்டு 60வது வசனத்திலே ஆண்டவர் அங்கு ஒருத்தரை சொல்லுகிறார். மசேயாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுவும் ஆகிய செரேயாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. இந்த செரேயா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52வது வசனத்திலே 52ஆம் அதிகாரத்தின் 24வது வசனத்திலே பிரதான ஆசாரியனாகிய செரேயா. அப்போ அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியனாக இருந்த அந்த செரேயாவை பார்த்து இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். அவருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, சாந்த குணமுள்ள பிரபுவும் ஆகிய செரேயா. சாந்த குணமுள்ள ஒரு செரேயா என்கிற பிரதான ஆசாரியனும் அந்த கூட்டத்தில் இருந்தார். அவரிடத்தில் ஆண்டவர் எரேமியா சொல்லுகிறதை பாருங்கள். நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருகம் முதலாய் தங்கி தாபரிக்காதபடிக்கு அது என்றைக்கும் பாழாய் கிடக்கும்படி அதை அழித்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்தீர் என்பதை நீ சொல்லி இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்தபோது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐபிராத் நடுவிலே எரிந்து விடு. இப்படியே பாபிலோன் என்ன செய்யும்? மூழ்கி போகும். நான் அதன் மேல் வர பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் விழுவார்கள் என்று மெய்யாகவே சொல்கிறார் ஆண்டவர். செரேயா என்கிற அந்த பிரதான ஆசாரியன், இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறார்? இந்த செரேயாவை குறித்து நாம் அதிகமாய் வாசித்து பார்க்க முடியும். இந்த செரேயா என்ன செய்கிறார்? பாபிலோன் இந்த நாட்களிலே பாபிலோன்ல என்ன செய்யப்படுகிறார்? சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுகிறார். பின்பு நெகேமியாவின் நாட்களிலே செருபாபேலோடு திரும்பி வந்தவர்களில் இந்த பிரதான ஆசாரியனாகிய செரேயாவும் இருக்கிறதை குறித்து நாம் வேதத்திலே வாசித்து பார்க்க முடியும். இந்த செரேயாவிடம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்படியெல்லாம் பாபிலோனுக்கு ஒரு தீர்ப்பு உண்டு என்று இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற காரியங்களை நீ பாபிலோன்ல போன பின்பு அங்கே வாசித்து முடிந்த பின்பு என்ன செய்ய வேண்டுமா? அதில் இந்த புத்தகத்தில் அதில் ஒரு கல்லை கட்டி அதை ஐபிராத் நடுவில் எரிந்து விடு. எப்படி அந்த ஐபிராத் நடுவில் இந்த வார்த்தை மூழ்கி போகிறதோ அதே போல் பாபிலோன் ஒரு
நாள் மூழ்கி போகிற ஒரு நாள் வரும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் பிற தேசங்களை குறித்ததான நியாய தீர்ப்புகளை 51ஆம் அதிகாரம் வரை எழுதி வைத்திருக்கிறார். 52ஆம் அதிகாரத்தில் அந்த யூதாவின் வீழ்ச்சி, எருசலேமின் வீழ்ச்சியை குறித்த ஒரு சில காரியங்களை என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 52 வந்து சிதேக்கியா எப்படி சிறைப்பட்டு போனார் என்று 11வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அங்கேயே சிதேக்கியா என்ன செய்கிறார், அங்கேயே அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தார். காவல் சிறைச்சாலையிலே இருந்து என்ன செய்கிறார், மறித்து விடுகிறார். அதற்கு பின்பு எப்படி என்னென்ன காரியங்கள் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் 23 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த இடங்களில் ஆலயத்தின் பனிமூட்டுகளின் எதெல்லாம் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டது என்பதை குறித்து நாம் அதிகமாய் வாசிக்க முடியும். சாலமோன் ராஜா சேகரித்து வைத்து செய்த எல்லா காரியங்களையும் நெபுசராதான் வந்து என்ன செய்கிறார், எல்லாவற்றையும் பாபிலோனுக்கு கொண்டு போகிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 24 இருந்து 30வது வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்த்தோம் என்றால் நாடு கடத்தப்படும் எந்தெந்த ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும். அதாவது பிரதான ஆசாரியனாகிய செரேயா, 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியா, இவங்க எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க, நாடு கடத்தப்படுறாங்க. அந்த 28ஆம் வருஷம் இதில் 3 கட்டமான சிறைப்பிடிப்பு, 3 சிறைப்பிடிப்பு என்ன செய்யப்பட்டது, 3 கட்டமாக நடந்தது. அந்த 3 கட்டத்தில் எந்தெந்த ஜனங்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 3023 யூதர். எங்கள் 28வது வசனத்தில் முதல் கட்டமாக நெபுகாத் நேச்சார் அரசாண்ட 7ஆம் வருஷத்தில் 3023 யூதர்களும், அடுத்ததாக 18ஆம் வருஷத்தில் 832 பேர்களும், 18ஆம் வருஷத்திலே 832 பேர்களும், திரும்ப 23ஆம் வருஷத்திலே 745 பேர்களும் என்ன செய்தார்கள், சிறைப்படுத்தி கொண்டார்கள். ஆக 4600 பேர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க, பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள் என்பதை 30ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்குறோம். அதற்கு முன்பாக 30வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் என்னது, யோயாக்கீனுடைய விடுதலை குறித்து, அதற்கு முன்பாக சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த யோயாக்கீன் ராஜா வந்து என்ன செய்கிறார், சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதத்தில் என்னதுன்னா எவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா, இன்னொரு பாபிலோன் ராஜா ஏவில் மெரோதாக் என்கிற ஒரு பாபிலோன் ராஜா வருகிறார். அவர் அந்த முதல்லையே என்னது யோயாக்கீனை விடுதலை பண்ணி அவரை என்ன செய்கிறார், ராஜ ஆசனத்தில் என்ன செய்கிறார், உட்கார வைத்து அவர் ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து எல்லா நாளும் அந்த ராஜாவோடு போஜனம் பண்ண வைத்து அவருடைய முடிவு மட்டும், யோயாக்கீன் ராஜாவுடைய முடிவு மட்டும் அவர் என்ன செய்கிறார், அவன் உயிரிழந்த நாள்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தம் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு அந்த மரியாதை, யோயாக்கீனுக்கு மரியாதை கொடுக்கப்பட்ட செய்தியோடு இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முடிவடைகிறது. பிரதேசங்களுக்கு ஆண்டவர் தீர்ப்பை சொல்லுகிறார். அந்த தீர்ப்பிலும் முடிவிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், பிரதேசங்களுக்கும் ஒரு என்னது, அந்த சிறையிருப்பின் நாட்கள் திரும்ப பண்ணுவேன் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தோடு ஆண்டவர் முடிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து தீர்க்க வேண்டும், எருசலேம் தேவாலயத்தை தீக்கிரையாக்கி போட்ட அந்த பாபிலோனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், நியாய தீர்ப்பை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக கடைசியாக சிதேக்கியா ராஜாவுக்கு வந்த அழிவின் குறித்து, யார் யார் நாடு கடத்தப்பட்டார்கள், எருசலேமின் பொக்கிஷங்கள் ஆகிய அந்த ஆலயத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியங்களை சொல்லி இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முடிவடைகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்ம எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை என்ன செய்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு, நான் இயன்ற அளவுக்கு கற்றுக் கொடுத்திருப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது உங்களுக்கும் புரிந்திருக்கும். எத்தனை பேருக்கு இது புரிந்தது என்று எனக்கு தெரியல. ஆனாலும் நிகருக்கு கொஞ்சமாவது இந்த எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகத்தின் ஒரு மேலோட்டமான ஒரு கண்ணோட்டமாவது உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இப்போது இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் எதை பற்றி சொல்லுகிறது, முக்கியமான ஒரு புதிய உடன்படிக்கையே ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், கொடுத்ததை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் ஒரு
புதிய உடன்படிக்கை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். தேவன் தமது ஜனங்களை மீட்டு தமது நியாயப்பிரமாணத்தை, அவருடைய வார்த்தைகளை அவருடைய இருதயத்தில் எழுதி தம்முடைய ஆவி அவர்கள் உள்ளத்தில் வைப்பார். இந்த வார்த்தை, இந்த புதிய உடன்படி, இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் என் ஜனத்தை நிர்மூலம் பண்ணினேன், என் ஜனத்தை அழித்து விட்டேன். ஆனால் அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களுக்கு நான் ஒரு புதிய உடன்படிக்கையை வைத்திருக்கிறேன். அந்த புதிய உடன்படிக்கை என்னவென்றால், அவங்க அந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், எருசலேம் தேவாலயத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை வைத்தவர்களாக அதை தான் பற்றி கொண்டார்கள். ஆனால் அப்படி அல்ல, நீங்களே அந்த ஆலயமாகிய அந்த இருதயத்துக்குள்ள என்னுடைய வசனங்களை, என்னுடைய நியாய பிரமாணங்களை, என்னுடைய கட்டளைகளை நான் எழுதி வைத்து என்னுடைய ஆவியை உங்களுக்கு அருளி உங்களை என்னிலே நிலை நிறுத்துவேன் என்கிறது தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற புதிய உடன்படிக்கையின் வார்த்தையா இருக்கிறது. அந்த அசையாத ஒரு கட்டிடமாகிய, அசையாத ஒரு ஆலயமாகிய இந்த ஆலயத்துக்குள்ளாக, அந்த எருசலேம் ஆலயத்துக்குள்ளாக வாசம் பண்ணுகிற தேவனாக நம்மிடத்தில் ஆண்டவர் செயல்படவில்லை. நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே ஆண்டவர், நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றவர்களாக, அவர்களை நிலைத்து நிற்கிறவர்களாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்துள்ள நாட்களிலே அடுத்த தீர்க்கதரிசன புத்தகங்களை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புலே இயேசுப்பா, இந்த நாளில் உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.